நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல பொற்பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல வேளையிலும் கூட நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று செபிக்கிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டுமென்று செபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு கொள்ள வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல வேளையிலும் கூட சிலுவை தியான நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஜாஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நல்ல வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே, கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே, என்னை மீட்ட கொலை மரமே அன்னையே நான் உமக்கு சரணம். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பாராய் மனமே. இந்த சிலுவை தியான நேரத்தின் வழியாக உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் உபவாச காரியங்கள், பாடு மரணங்கள், அவருடைய பாடு மரணத்தின் போது நடந்த சில சம்பவங்களை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து தம்முடைய ஊழிய காரியங்களிலே பயணம் செய்த பொழுது அநேக காரியங்களை அவர் மாதிரியாக காண்பித்தார். அதிலே இந்த மாதிரி மிகவும் முக்கியமான ஒரு மாதிரியாகும். இயேசுவை பின்பற்றுகின்ற, இயேசுவின் அடிச்சுவடிலே நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்கின்ற ஒரு மாதிரி என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக வைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் உங்களை காண்கிறவர்களுக்கு செய்யுங்கள், இதை மாதிரியாக நான் வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன மாதிரியை அவர் காட்டுகின்றார் என்பதைத்தான் நாம் இந்த
யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இதுதான் மாதிரி என்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன என்பதைத்தான் நாம் இந்த வேத வசனங்களிலே தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய காலம் நிறைவேறி முடிக்கப்படக்கூடிய நேரம், சிலுவையில் பாடுபடும் முன்பதாக அவர் சீசர்களோடு கூட போஜன பந்தி இருக்கின்றார். அப்படி பந்தி இருக்கின்ற நேரத்திலே சீடர்களுடைய கால்களை கழுவத் தொடங்குகின்றார். கால் கழுவுதல் என்பது இப்போ நாம் முன்னாடி உள்ள காலங்களிலே திருமணம் முடித்த அந்த நேரத்திலே காலில் விழுந்து, பெரியவர்கள் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அது எதை காட்டுகின்றது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கிறீர்கள், நாங்களும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி எங்களையும் ஆசீர்வதியுங்கள் என்பதற்காக அது வெளிக்காட்டுகின்றது. ஆனால் இன்றைய வாழ்விலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேகம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் காலை தொட்டு கும்பிடக்கூட, பணிந்து கொள்ளக்கூட அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகின்றது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட வாழ்ந்த சீடர்களை பார்த்து அந்த சீடர்களுடைய கால்களை கழுவத் தொடங்கினார். கழுவினது மட்டுமல்ல, அவர் கட்டியிருந்த துணியினாலே அவர்களுடைய கால்களை துடைக்கவும் தொடங்கினார். அடுத்த வசனத்திலே வாசிக்கின்றோம், அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். அன்புக்குரியவர்களே, சீமோன் பேதுரு அந்த நேரத்திலே, என்னுடைய கால்களெல்லாம் நீர் கழுவக்கூடாது, நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், மகிமையுள்ள தேவன், நீர் வானாதி வானங்களை படைத்த ஆண்டவர், இவ்வளவு மகிமையான ஆண்டவர் என் கால்களை கழுவலாமா என்கின்றான். அதை ஒரு பக்தன் இவ்வாறாக பாடலாக பாடுகின்றார். நில்லாமல் ஓடாதே, நீ நேரத்தை கடத்தாதே, நில்லாமல் ஓடாதே, நீ நேரத்தை கடத்தாதே, நான் உன்னை கழுவணும் சீமோனே, உன் காரைகள் எல்லாம் நீங்கிடணும், நான் உன்னை கழுவணும் சீமோனே, உன் காரைகள் எல்லாம் நீங்கிடணும். அன்புக்குரியவர்களே, ஏசப்பா சொல்றாரு, நில்லாமல் ஓடாதே, நீ நேரத்தை கடத்தாதே, நான் உன்னை கழுவணும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் பங்கு இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பேதுரு இயேசு காலை கழுவ வரும் பொழுது ஓடுகின்றான். ஐயா, நீர் என்னை கழுவக்கூடாது என்று தடை செய்கின்றான்.
இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை கழுவலன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை மகனே. அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன மாதிரியை வைக்கின்றார்? இந்த பூ உலகில் உள்ள மனுக்குலம் அனைத்திற்கும் தாழ்மையின் அவதாரமாய் திகழ்ந்தார், தாழ்மையின் சின்னமாக திகழ்ந்தார். தாழ்மை, அவருடைய தாழ்மையை குறித்து வேதத்திலே வாசிக்கின்றோம். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அன்புக்குரியவர்களே, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், அவர் சிலுவையில் அகோர வேதனை படும் பொழுது யாரையும் துன்புறுத்தாமலும் வையாமலும் அவர் பாடுகளை சகித்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வரலாம், எத்தனையோ துன்பங்கள் வரலாம், எத்தனையோ வேதனையின் பாதையில் நாம் நடந்து போகலாம். நான் ஏசப்பா சொல்றாரு, இதை மாதிரியாக வைத்தேன். கால்களை கழுவுகின்ற சூழ்நிலையை நான் உங்களுக்கு மாதிரியாக வைக்கின்றேன். யாரையெல்லாம் அவர் கழுவுகின்றார் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு, நீங்கள் 11வது வசனத்திற்கு வாருங்கள். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். ஏசப்பா 11 பேர் காலை கழுவுகின்றார். 12வது நபர் யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் கழுவுகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் சுத்தம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், தம்மை பகைக்கிறவர்களுக்கும் தம்மை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சூழ்நிலைகளை தேடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய கால்களையும் கழுவினா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்க்கிறவர்களை பார்த்தால் நம்முடைய முகத்தை சுளிக்கின்றோம். நம்மை யாராவது ஏசிவிட்டால் நாம் அவர்களோடு கூட சகவாசம் கொள்ளுவதற்கு நம்முடைய மனம் மறுக்கின்றது. ஆனால் ஏசப்பா அவரை காட்டி கொடுப்பதற்கென்று சூழ்நிலைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற மனிதனை அறிந்தும் அவனுடைய கால்களையும் கழுவினா. இதுதான் மாதிரிங்க, இதுதான் மாதிரி. பேதுரு எழுதும் பொழுது எழுதுகின்றார், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து யாரையும் சபிக்காதிருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தீமைக்கு தீமை செய்யாமல், ஒருவேளை ஏசப்பா நினைத்திருந்தால் யூதாஸ் காரியோத்து என்னை காட்டி கொடுக்க போகிறான், இவனுடைய கால்களை கழுவக்கூடாது என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். அவனுடைய கால்களையும் கழுவினா. இதுதாங்க மாதிரி. இதுதான் இன்றைய வாழ்க்கையில் நாம கடைபிடிக்க வேண்டிய சத்தியம். தம்மை பகைக்கிறவர்களையும் அவருடைய காலையும் கழுவினா. யூதாஸ் காரியத்தினுடைய கால்களையும் கழுவினா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நம்மை எதிர்க்கிறவர்களையும் நம்மை முறுமுறுக்கிறவர்களையும் நம்மை கோபத்திற்கு ஏதுவாக மாற்றுகிறவர்களையும் நம்மை தண்டிக்க நினைக்கிறவர்களையும் நம்மை வெறுக்கிறவர்களையும் நேசிக்கும் அன்பு, இந்த அன்பு தான் ஏசப்பாட்ட இருக்கு. அவரை பின்பற்றுகிற நமக்கும் அந்த அன்பு வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருடைய கால்களையும் கழுவுகின்றார்.
எல்லாருடைய கால்களையும் கழுவி விட்டு யூதாஸ் காரியோத்தினுடைய காலையும் கழுவுகின்றார். தம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்று இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இவன் மூலம்தான் நாம யூத ஆசாரியரிடத்திலே அரசாங்கத்தினிடத்திலே பிடிபட போகிறோம் என்று அறிந்தும் அவனுடைய கால்களையும் கழுவுகின்றார். அவனுடைய கால்களை கழுவுகின்றார். இதைத்தான் ஆண்டவர் கடைசியில் சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், இதை மாதிரியாக வைத்திருக்கிறேன். ஏசப்பா அவரை எத்தனை பேர் அடிக்க போறாங்க எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். முன் அறிவிக்கப்பட்ட செய்தி எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். தெரிந்து போதிலும் கூட அவனுடைய கால்களையும் கழுவுகின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? பதிலுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோமோ? அப்படி செய்யாதிருங்கள். ஏசப்பா இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி, அவரை காட்டி கொடுக்க போகிறவன் என்று அறிந்தும் அவனுடைய கால்களையும் கழுவுகின்றார். இதைத்தான் மாதிரியாக வைக்கின்றார். இந்த மாதிரியை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம எத்தனையோ பேர் விரோதிக்கலாம், எத்தனையோ பேர் நம்மை துன்பப்படுத்தலாம், எத்தனையோ பேர் நம்மை வேதனைப்படுத்தலாம். அந்த வேதனைப்படுத்துகிறவர்களையும் நாம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம். அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம எத்தனையோ பேர் விரோதிக்கலாம், எத்தனையோ பேர் நம்மை துன்பப்படுத்தலாம். ஆனால் அவர்களுக்கும் இயேசு சொல்லுகின்றார், நமக்கு சொல்லுகின்றார், என்னை காட்டி கொடுக்க போகிற மனிதனுடைய கால்களையும் நான் கழுவினேன். இதை உங்களுக்கு முன்மாதிரியாக நான் வைத்திருக்கிறேன், மாடலாக வைத்திருக்கிறேன். நீங்களும் இதை பின்பற்றுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு செய்தது போல நாம செய்ய அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்றோம் 13வது வசனத்திலே, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் என்கிறீர்கள், என்னை போதகர் என்கிறீர்கள். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினேன், நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இயேசு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன வாழ்வை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அவருக்கு சாதகமான நிலையில் வாழ்ந்த சீடர்களுடைய கால்களை மட்டுமல்ல, அவரை பகையோடு பார்த்து கொண்டிருக்கிற மனிதனுடைய கால்களையும் கழுவுகின்றார். அவரை காட்டி கொடுப்பதற்கென்று நேரம் சமயம் பார்த்து கொண்டிருக்கிற யூதாஸ் காரியோத்தினுடைய கால்களையும் கழுவுகின்றார். நாம இன்றைக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான். நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை ஒரு பொருட்டாய் மதிக்காதவர்கள், அவர்களுக்காகவும் இன்றைக்கு நாம் செபிக்கணும். பிரியமானவர்களே, அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாட வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்மை வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுக்கென்று பிறப்பிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தொற்றிருக்கிறார், தேவன் நம்மை
பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்ம யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ, நம்ம யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாட நாம் அழைக்கப்படுகிறோம். இதை மாதிரியாக வைத்திருக்கிறார். கால்களை கழுவுகின்ற ஒரு சூழலை வட இந்தியாவில் இன்றைக்கும் மிஷினரி பணித்தளங்களில் போய் நாம் பார்த்தோன்னா நமக்கு மாலை போட்டு நம்முடைய கால்களை கழுவி அவங்க வரவேற்பாங்க. பிரியமானவர்களே, அவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய தலைவர்கள் கூட வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைத்து நம்முடைய காலில் தண்ணியை ஊற்றி அதை துணியினால் துடைத்து வரவேற்கிறாங்க. இன்றைக்கும் வட இந்தியா பகுதிகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் இப்படியே செய்ய வேண்டும் என்று அல்ல, ஒருவேளை நம்மை பகைக்கிறவர்களை நாம் பகைக்காமல் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாட அழைக்கப்படுகிறோம். அவர்கள் மேலே அவர்கள் நம்மை வெறுத்தாலும் நாம் வெறுக்காம அவர்கள் மேலே அன்பு வைக்க அழைக்கப்படுகிறோம். அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவரே இவர்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சி செபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதை இன்றைக்கு மாதிரியாக இயேசப்பா வைத்திருக்கிறார். இந்த மாதிரியை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டு, நீங்களும் அதை அந்தப்படி செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்களும் யார் பகைத்தாலும், யார் நம்மை கோபப்படுத்தினாலும், யார் நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் ஏசப்பா செய்தது போல அவர்கள் கால்களை கழுவ நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசு தம்முடைய சீடர்கள் எல்லாருடைய கால்களையும் கழுவுகின்றார். யூதாஸ் காரியோத்தினுடைய கால்களையும் கழுவுகின்றார். இன்றைக்கு நாம் அப்படி செய்வோமா? அப்படி செய்வதற்கென்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த லெந்து காலத்தில், இந்த வசந்த காலத்தில் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இது காட்டி கொடுக்க போகிற மனிதனுடைய காலையும் கழுவி ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்திருக்கிறேன், நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று மாதிரி வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கீங்களப்பா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் இந்தலேருந்து காலத்தில் இந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் படிப்பித்து ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு. இன்றைக்கு இந்த வார்த்தை மாதிரி வாழ்க்கை, விரும்புகிறவர்கள் மீது அன்பு வைக்கிறது மாத்திரம் தேவ சுபாவம் அல்ல, வெறுப்பு காட்டுகிறவர்கள் மேலும் அன்பு வைப்பது தான் தேவ சுபாவம். அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா, நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று சொன்னீங்களப்பா. அன்பு காட்டுகிற சீடர்களுடைய கழுவினது மாத்திரமல்ல, வெறுப்பை விதைக்கின்ற மனிதனுடைய கால்களையும் கழுவினீங்களப்பா. அப்படிப்பட்ட அன்பை எங்கள் இருதயத்தில் நீங்கள் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை வழிநடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் வழிநடத்தப்பட எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம்.
அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.